அதாவது ஒரு ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி போய் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அது கண்டிப்பா வந்து எந்திர கோளாறா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ விமானங்கள்ல மிக முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா என்ஜின், ஏர் ஃப்ரேம், அந்த அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இத ஒவ்வொன்றையுமே வந்து அதை துறை சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள், நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் எல்லாருமே வந்து அதை சோதனைக்கு ஆட்படுத்தி அதுல ஸ்டடி பண்ணனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கு தகுதியானதுன்னு சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த விமானத்தை பறக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்போ இந்த சூழல்ல வந்து ஒரு விமானம் வந்து, அதுவும் வந்து ஒரு நாடு விட்டு நாடு போகக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷத்துக்குள்ள நடக்குது அப்படின்னா, அந்த விமானத்துல இருக்கக்கூடிய என்ஜின்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பைப் லைன் வந்து கிராக் ஆகிருக்கலாம், கசிவு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அந்த என்ஜின்லயே ஏதாவது ஒரு எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ ஒரு விமானம் பறக்கிறதுக்கு வந்து மிக முக்கியமானது வந்து எரிபொருள். எரிபொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விமானம் பறக்கிறதுக்கான எரிபொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல், ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து பெட்ரோலோட மிக தீவிரமா உடனடியா வந்து பற்றி எரியக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த ஒரு எரிபொருள் அது. அப்போ இந்த விமானம் வந்து லண்டனுக்கு வந்து, அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு பறக்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு நான் ஸ்டாப் பிளைங்கா இருக்கும் அப்படின்றதுனால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 லிட்டர் ஏடிஎஃப் ஆவது அதுல நிரப்பியிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அது லண்டன் வந்து போக முடியும். சோ இப்போ இது 3 நிமிஷத்துல வந்து கிராஷ் ஆகுது அப்படிங்கும் போது அந்த என்ஜின்ல வந்து ஏதாவது ஒரு லீக்கேஜஸ் ஏற்பட்டு இருந்ததுன்னா இம்மீடியட்டா அது வந்து பட்டிருக்கும். இமீடியட்டா பத்தும்போது இப்ப இது ஏற்கனவே வந்துட்டு அப்படிங்கிறதுனால இந்த தீய வந்து உடனடியா அணைக்க முடியாது. அது 1000 லிட்டரையும் வந்து ஒரு பெரிய அளவுல பற்றி எரியும் போது விமானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காம்போனன்ட்ஸ் சொல்லக்கூடிய அனைத்து வந்து இமீடியட்டா செயலிழந்து போயிடும். இந்த மாதிரி செயலிழந்து போனதுனாலதான் அவங்க வந்து அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூம் வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இதுதான் வந்து நான் வந்து ஒரு யூகமா வந்து நான் நினைக்கிறேன். பைலட் வந்து இந்த மேடே கால் அழைப்பு விடுச்சா கட்டுப்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலே இந்த மேடே கால் நாளைக்கு வந்துருமா? எமர்ஜென்சி அப்படின்னால மேடே கால் வந்துடும். அதாவது என்னன்னா, இப்போ சப்போஸ் இப்ப என்னோட யூகப்படி பெரிய அளவுல பற்றி எரியுது அப்படின்னா அந்த அவங்க பேசக்கூடிய அந்த கருவிகளும் பற்றி எரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுவும் வந்து எல்லாமே வந்து கருவிகள் தானே, எல்லாமே வந்து என்ன சொல்ல வருது, ரப்பர், அப்புறம் இரும்பு, அப்புறம் அலுமினியம், அந்த மாதிரியான உலோகங்களால செய்யப்பட்ட, மெட்டல்களால செய்யப்பட்ட உள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான். அந்த ஹைலி இன்ஃபிளேமபிள் ஒரு தீ பிடிக்கும் போது, மிகப்பெரிய தீ பற்றி எரியும் போது எல்லாமே உடனடியா செயலிழந்து போயிடும். அந்த 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 இதுல வந்து கடைசியா அவங்களுக்கு வந்து அந்த மேடை கால் அதனாலதான் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேர்ட் ஹிட் அப்படின்றது வந்து சொல்றாங்க. நான் வந்து இந்திய விமானப்படையில இருந்தேன். இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஓட்டுதளங்கள் ரன்வேயை சுத்தி, எங்களோட ஏர்ஃபீல்டை சுத்தி நாங்க என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, பேர்ட் ஹசார்ட் காம்பாக்ட் டீம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்போம். அதாவது பறவைகளை துரத்துறதுக்குன்னே ஒரு டீம் ஒண்ணு வச்சிருப்போம். ரன்வேக்கள்ல எந்த வந்து பறவைகளும் வந்து வரக்கூடாது, எந்த பறவைகள் வந்து வந்தாலும் பேர்ட் ஹிட் ஆச்சு அப்படின்னா அது விமானத்துக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கறதுனால பிஎஸ்சிடி அப்படிங்கிற டீமை வந்து நாங்க வந்து எப்பயுமே அங்க வந்து செயல்படுத்தியிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரன்வேயோட 2 சைட்லயும் வந்து வரிசையா டைமர் செட் பண்ணி பெரிய சத்தத்தை எழுப்ப மாதிரியான கருவிகளை வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பெருசா பட்டாசு வெடிக்கிற மாதிரி டம் டம்னு சத்தம் கேட்கும். அதனால எந்த பறவைகளும் அந்த ரன்வே ஏர்ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விமான தளங்களுக்கு வந்து அந்த எதுவுமே வந்து பறவைகள் வந்து வராது. ஆனா அகமதாபாத் விமான நிலையத்துல இந்த மாதிரி பேர்டு ஹசார்ட் காம்பாக்ட் டீம் வந்து இருக்குதா அப்படிங்கறது எனக்கு தெரியல. சோ இப்ப சில யூகங்கள் வந்து பறவைகள் தாக்கி இருக்கிறதுனால வந்து இது போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பறவைகள் தாக்குறதுனால, ஒருவேளை பறவைகள் தாக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த பறவை தாக்கும் போது அந்த விமானத்தோட அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலகு ரக அலுமினியத்தால் செய்யப்பட்டது. சோ அதனால அந்த சின்ன ஒரு பெரிய ஒரு கழுகோ பருந்தோ மோதும் போது ஒரு சின்னதா ஒரு டெண்டு அது மேல ஒரு சின்ன ஒடுக்கு மாதிரி விழுது அப்படின்னா தொடர்ந்து அந்த 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 அந்த
இதோடய வந்து பறக்கும்போது அந்த அந்த ஒடுக்கோடைய அந்த விமானம் வந்து பறக்கும்போது விமானத்தோட வேகத்தினாலையும் காற்றினோட வேகத்தினாலையும் விமானத்தோட அந்த காற்றின் அழுத்தத்தினாலையும் அந்த உள்ள இருக்கிற அந்த பெண்டு வந்து பெருசாயிட்டே போயிட்டு விமானம் ஓட்டையாகிற அளவுக்கு வந்து பெருசாயிடும். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா இருந்தாதான் அது காற்றை கரெக்டா கிழிச்சிட்டு போகும். சோ அது வந்து எப்ப அந்த அந்த ஷேப் வந்து மாறுதோ, இப்ப அந்த ஒரு பறவை வந்து ஹிட் பண்ணி அந்த ஷேப் எப்ப மாறுதோ அப்ப வந்து அந்த விமானம் வந்து சரியா பறக்க முடியாத அளவுக்கு போகும், அதுக்கப்புறம் விபத்துக்குள்ளாகும். இதுதான் வந்து பேர்ட் ஹிட். ஆனா இந்த பேர்ட் ஹிட் வந்து எடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள இந்த பேர்டு ஹிட் ஆகி விழுது அப்படிங்கறது வந்து அது கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறு கிடையாது. அது தொடர்ந்து அந்த விமானம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து அதே பேர்டு ஹிட்டோட வந்து பறக்கும் போதுதான் பேர்டு ஹிட்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சார், இந்த விமானம் வந்து மற்ற விமானங்களை காட்டிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. 99% வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க. மற்ற பிளைட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கும்? போயிங் அந்த இது வந்து இது பண்ற அந்த நிறுவனம் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்தை எப்பயுமே அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு நாடு விட்டு நாடு போகும்போது இதோட கருவிகள் எல்லாம் ரொம்ப அதிநவீன கருவிகள் தான். சோ இதோட செயல்பாடு குறித்து நம்ம வந்து பெரிய அளவுல ஐயப்பட தேவையில்ல. நீங்க சொன்ன மாதிரி இதோட அந்த அக்யூரசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 99% இருக்குதுன்னு சொன்னீங்க. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு விமானம் வந்து எப்ப வந்து சரியா பறக்கும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த பொறியாளர்கள், அதாவது இப்போ ஒரு விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய துறை சார்ந்த பொறியாளர்கள் வந்து அதை வந்து சோதனைக்கு உள்ளாக்குவாங்க. அந்த பொறியாளர்களோட சோதனைக்கு உள்ளானதுக்கு அப்புறம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு என்ஜின்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் விஷயத்தை எல்லாம் வந்து பாக்குறதுக்கு அந்த என்ஜினை பத்தின நிபுணத்துவம் பெற்ற பொறியாளர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட பத்தின நிபுணத்துவம் வாய்ந்த பொறியாளர்கள் இருப்பாங்க. ஏர் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய ஏர்கிராப்டோட ஸ்ட்ரக்சரை வந்து அதுல ஏதாவது வந்து பெண்ட் ஆயிருக்கா இல்ல அதுல ஏதாவது கிராக் இருக்கா உடஞ்சிருக்கா அப்படின்னு அதை பாக்குறதுக்கு அதுல நிபுணத்துவம் பெற்ற பொறியாளர்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தலைமை பொறியாளர்னு ஒருத்தர் இருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த விமானம் வந்து பறக்கிறதுக்கே வந்து தகுதியானது அப்படின்னு சொல்லி நாங்க அங்க அப்படிதான் பாப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விமானம் வந்து போயிங் விமானம் அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு மிக இது சரியான விமானம் அப்படிங்கறத சொல்றதை காட்டிலும் எந்த விமானமா இருந்தாலும் இந்த மாதிரியான சோதனைக்கு உட்பட்டு தான் அது வந்து பறக்கவே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா விமானங்களுமே பறக்கக்கூடிய எல்லா விமானங்களுமே வந்து சிறந்த விமானங்கள் தான். ஓகே சார், அதே மாதிரி இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் வந்து எதன் அடிப்படையில நடக்கும்? யார்கிட்டலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க? இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கறது வந்து இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னு தெரியல. இப்ப வந்து உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு தீய சக்தி கூட இருந்திருக்கலாம். அவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து விமானத்தோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் சேதப்படுத்தி இருக்கலாம், இல்ல விமானிகளை வந்து ஏதாவது அவங்க துன்புறுத்தி இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட யோகத்துல இருக்கு. சோ அது எல்லாமே எப்ப நமக்கு தெரிய வரும்னா பிளாக் பாக்ஸ் சொல்லக்கூடிய கருப்பு பெட்டி நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான். கருப்பு பெட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஏர்கிராப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் வருவாங்க. அவங்க அதுல நிபுணத்துவம் பெற்றவர்கள் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதுல பார்த்து அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்துட்டு அதுல சில விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து உறுதி செஞ்சுக்குவாங்க. சோ இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து அது பொதுமக்களுக்கும் வெளியே ஊடகங்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாதான் அதை வந்து அரசாங்கம் வந்து வெளியிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இன்னும் எவ்வளவு நாட்கள் டைம் எடுத்துக்கும் சார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா? நிறைய கருப்பு பெட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நிறைய இன்னும் கூட அதுக்கான உறுதியிட்ட தகவலா இன்வெஸ்டிகேஷன் முடியாம இருக்கக்கூடிய விபத்துகள் எல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு வந்து நம்ம கால நிர்ணயம் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன அதுக்கான இது பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து அந்த இது வந்து நமக்கு கிடைக்கும்.